Hello friends, welcome to Tech G Solar Electronics. Friends, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இதுமாரி லித்தியம் அயனில் 18650 பேட்டரியில் எப்படி நம்ம 12 வோல்ட்டு 36Ah செய்ய போகிறதா பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இதுமாரி 12 வோல்ட்டில் 12Ah பேட்டரி எப்படி செய்யுதுன்னு. இப்போ நம்ம 12 வோல்ட்டில் 36Ah எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் தேவையான பொருளுங்க பார்த்தீங்கன்னா ஸ்பேசரு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்பேசரு, தென் 40 amps BMS உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுமாரி 12 வோல்ட் 12.6 வோல்ட்டு BMS 3S 40 amps-ஓட 18650 லித்தியம் பேட்ரி ப்ரொடெக்ஷன் போர்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் லித்தியம் பேட்ரி. இப்போ இதில் எத்தனை லித்தியம் பேட்ரி தேவைப்படுது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரிங்களா? மொத்தம் 12 பேட்ரி பேரல்லையும் 12 பேட்ரி சீரீஸ்லையும் திருப்பி 12 பேட்ரி பேரல்லையும் நம்ம இப்படி தான் சால்டரிங் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 12 வோல்ட் 12Ah பேட்ரி நான் ஏற்கனவே செஞ்சது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா போய் பார்த்துருங்க. தென் அதேமாரி இந்த பேட்ரி செய்கிறது கடைசி மட்டும் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி BMS ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சாலும் BMS இந்த வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலாம். அப்படி இல்லைனா அடுத்த வீடியோ கூட நான் போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு தேவையான இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்க. சரிங்களா? ஸ்பாட் வெல்டிங் மிஷின் தேவைப்படும். சரிங்களா? நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேட்ரி நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்களா? இது பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் மேலே எப்போதுமே இந்த இன்சுலேஷன் டேப் மாரி ஒன்று விற்கும். சரிங்களா? அந்த இன்சுலேஷன் டேப் கொடுத்துருங்க. ஏன்னா போன வீடியோவில் நான் அதுதான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இந்த பாசிட்டிவ் மட்டும் வரும். அப்போ நீங்கள் சால்டிங் ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது அதில் ஹீட்டில் ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் கொடுத்துடலாம் மேலே. நம்ம பாசிட்டிவ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்லாட்டில் ஃபுல்லாக நெகட்டிவ் நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி பாசிட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ அதனால் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் இதோட புரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்றாங்க. முடிஞ்சாலும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நம்ம பாசிட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்லாட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நெகட்டிவ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த கவர் மேலே போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே இருக்கிற கவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது நிக்கிள் ஸ்டெப் எடுக்கலாம். நிக்கிள் ஸ்டெப் எவ்வளோ தூரம் வச்சுட்டு கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது கொஞ்சம் பெண்டாக இருக்குது இது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேரலல் கனெக்ஷன் பண்ணியாச்சு. அதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், அதுக்கப்புறம் பாசிட்டிவ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவில் வந்து பாசிட்டிவ் பிரிட்ஜ் மாதிரி பண்ண போகிறோம். சரிங்களா, ஹெச் பிரிட்ஜ் மாதிரி நம்ம வந்து அடுத்தது பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா, இப்போ இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, பாசிட்டிவ் ஃபுல்லாக வந்து பேரல் கனெக்ஷன் பண்ணியாச்சு, நெகட்டிவ் ஃபுல்லாக பேரல் கனெக்ஷன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஃபுல்லாக பேரல் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பிரிட்ஜு. சரிங்களா, இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் நெகட்டிவ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பேரல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படியே பேக்லேயே நான் வந்து சால்டரிங் பண்ணிட்டேன், ஸ்பாட் வெல்டிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நெகட்டிவ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஹெச் பிரிட்ஜ் இப்படி போட போகிறோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, ஹெச் பிரிட்ஜ் வந்து இப்படி போட்டுடலாம். லைனாக இது மட்டும் ஹெச் பிரிட்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்துட்டு இது பாருங்கள், இப்படியே வந்து உங்களுக்கு இப்படி வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹெச் பிரிட்ஜ் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு பேட்ரி பண்ணுறது வந்து ஈஸியான ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்களே வீட்டில் கூட நீங்களே செஞ்சு பார்க்கலாம், எந்த கஷ்டமும் கிடையாது. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணிடலாம். சரிங்களா, பாருங்கள், நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் லெவலுக்கு தான். பாருங்கள், வச்சு அப்படியே வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ண வந்தான். சால்டரிங் பண்ணுறவங்க கூட அப்படியே சால்டரிங் பண்ணிக்கலாம், இதுமாரி வச்சு கூட. ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இது எப்படி செய்யணுன்னா. உங்களுக்கு ஈஸியாக நீங்களே வந்துட்டு அழகாக வந்து ட்ராயிங் மாதிரி பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஒரு பேட்ரி செய்கிறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே வந்துட்டு சேஃப்டியோடு பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி பண்ணலாம், ஆனால் வந்து கொஞ்சம் அது வந்து ட்ரெயின் ஆகிட்டப்போ நம்ம ப்ரொஃபஷனல் மாதிரி பண்ணிக்கலாம். தயவுசெய்து வந்து இங்கே இருக்கிறதுலேருந்து இது டச் பண்ண வேண்டாம். டச் பண்ணால் ஃபயர் ஆகும், சின்ன ஸ்பார்க் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டு ஸ்பாட் வெல்டிங் வந்து கரெக்டாக பண்ணிப்போம். நான் ஸ்பாட் வெல்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து இது வந்து மேல் சைடு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. இதில் வந்து இப்போ வந்து ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் வந்து ஹெச் பிரிட்ஜ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு பாருங்கள், லாஸ்ட்டு சில பேர் வந்து என்ன செய்வாங்க, வெறும் இங்கே மட்டும் கொடுத்துருவாங்க ஹெச் பிரிட்ஜ், இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே ஒன்று கொடுத்துருவாங்க. அதுமாதிரி எப்போதுமே செய்யாதீங்க. எப்போதுமே வந்து ஃபுல்லாகவே கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் எடுக்கும்போது லோடு கொடுக்கும்போது ஈவனாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த நிக்கிள் ஸ்டெப்லாம் வந்துட்டு உருகாது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது அப்படியே வந்துட்டு நல்லா பாருங்கள், இது வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு இப்போ வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஒரு சைடும் ப்ளஸ்ஸும் ஒரு சைடும் தான் பிளாங்காக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸும் வந்துட்டு ஹெச் பிரிட்ஜ் கொடுத்துடலாம். சரிங்களா, இப்போ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸு மைனஸு அண்ட் ப்ளஸ்ஸு இப்படி வந்து ரிட்டர்ன் ஆகி இப்படி வரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இப்போ 3Sக்கு வந்துட்டு இது மாதிரி தான் செய்யணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்லேயே வந்து இது செஞ்சு உங்கள் சோலாருக்கோ இல்லை வந்துட்டு உங்கள் டாய் காரு அதுமாரி வந்துட்டு சில இதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பின்னாடி வந்து நிக்கிள் ஸ்டிப் பண்ணிடலாம். சரிங்களா, ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துட்டு நம்ம ஹெச் பிரிட்ஜ் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்கள். இனிமேட்லேருந்து பண்ணும்போது தான் ரொம்ப சேஃப்டியாக பண்ணணும். லைட்டாக வந்து இதில் டச் ஆகிடுச்சுனாலோ உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகும். சரிங்களா, நம்ம வந்து இப்போ வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம்.
ரொம்ப வந்து சேஃப்டியாக பண்ணுங்கள். அதேமாரி வந்து கண்ணில் வந்து முடிஞ்ச அளவு கிளாஸ் போட்டுக்கோங்க. சரிங்க, கிளாஸ் போட்டு செய்யுங்க. ஒன்றுக்கு நீங்கள் வந்து 4-5 வாட்டி வந்து நீங்கள் ஸ்பாட் வெல்டிங் பண்ணாலும் ஓகே தான். சரிங்களா, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து பிச்சுட்டு வெளியே வரக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து 1க்கு 4-5 வாட்டிக்கிட்ட வந்து நீங்கள் ஸ்பாட் வெல்டிங் நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே பண்ணிக்கோங்க. ஸ்பாட் வெல்டிங் இல்லாதவங்க வந்துட்டு நீங்கள் வந்து சால்ட்ரிங் அயன் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து என்னோடய பேட்ரி பார்த்திங்கன்னா 40H பேட்ரி தான். ஸோ அதில் வந்துட்டு அந்த ஹெவியான அந்த கரண்ட் வந்துட்டு ஆம்ஸ் வந்து வரல. ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது. சரிங்களா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து 150 AH அது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினே பெஸ்ட்டு தான். உங்களோட சின்ன ஒரு பேட்ரி பேக்கு ஒரு 40 AH 50 AHக்கு இதுமாரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பாட் வெல்டிங் யூஸ் பண்ணலாம். இந்த பெரிய லெவல் எடுத்துகிட்டு போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 32650 பேட்ரி, இதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்பாட் வெல்டிங் வந்து செட் ஆகாது. ஏன்னா அது பெரிய இந்த பைக்குக்கு நீங்கள் வந்து பேட்ரி செய்யணும், அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த வந்து ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து செட் ஆகுது. சும்மா சின்ன சின்ன வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும், எனக்கு சின்ன ஒர்க்கே போதும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் தாராளமாக வாங்கலாம். இதோட பை லிங்க்கு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் நான். சரிங்களா, இது ஒர்த்து தான். இது சில பேர் சொல்லுவாங்க இது வந்து சரி கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், நல்லா இல்லை அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாருங்கள் அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு. சரிங்களா, ஸ்பாட் வெல்டிங் வந்து பக்காவாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தான் வந்துட்டு அந்த ஸ்பாட் வெல்டிங்கே வந்துட்டு இருக்கும். நீங்கள் பேட்ரி ஹெவியான பேட்ரி 150H பேட்ரி, நான் வந்து இது வந்து 40H பேட்ரினால ஸோ அந்த அளவு வந்து எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கு கிடையாது. அது வந்து இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா மணி 6 ஆகுது. ஸோ அதனால் வந்து அந்த சார்ஜும் வந்து சரியாக ஏறலை. காலையிலேருந்து மழை பெஞ்சிருந்ததுனால சார்ஜ் சரியாக ஏறலை. சரிங்களா, நான் இதை வந்து ஃபுல்லாக பண்ணிடுறேன். பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் இதுவும் வந்து நான் வந்து எவ்வளோ இது இருக்குன்னு காட்டுறேன், எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படியே ஹெச் பிரிட்ஜ் போட்டாச்சு. அப்படியே ரிவர்ஸ் வந்து அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளஸ்ஸு ஹெச் பிரிட்ஜ் அப்படியே மைனஸ் போட்டாச்சு. சரிங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேட்ரி தயாரிக்கிறதுக்கு. சரிங்களா, 18650 12 வோல்ட்டு 36Ah பேட்ரி. சரிங்களா, ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் கூட பண்ணலாம். என்னென்னா பேட்ரியோட காஸ்ட்டும் சில இன்க்ரீடியன்ட் மட்டும் வாங்கினா போதும். சரிங்களா, நீங்களே வந்து உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா கூட தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்கள். நான் என்னோடய கான்டாக்ட் நம்பர் தரேன். ப்ளஸ் வந்து இதோட லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அங்கே பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். சேஃப்டி முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சேஃப்டியோடு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்த்தா எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா, இப்போ நான் மைனஸ் வந்து மைனஸு அப்புறம் ப்ளஸ்ஸு 12.8 வோல்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா?
12.8 வோல்ட் இருக்குது. இப்போ இது வந்து கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது, நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம பிஎம்எஸ் செட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎம்எஸ்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ண போகிறது வந்து 12 வோல்ட்டு 40 ஆம்ஸ் பிஎம்எஸ் தான் போட போகிறேன். அதோட வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எப்படி பிஎம்எஸ் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் என்னோட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். ப்ளஸ் அதுதான் என்னோடய மோட்டிஃபிகேஷனும் இருக்கும். சரிங்களா? தயவுசெய்து வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.